நாலு நாய் பற கொடு. முன்னால வாழைப்பழம் விரும்பி சாப்பிட்டு இப்ப நாய் பற கேக்குறீங்க. இப்ப அதெல்லாம் பிடிக்கலையா, புறதான் பிடிக்குது. குடு. பாய் பிளாஸ்டிக் இருக்கா? இல்லைங்க சார். ஏயா நீங்க திருட வகையா மாட்டினா, ஆனா சட்டையை கேட்டு போட்டு தப்பிச்சுட்டானே, என்ன பண்றது? உங்களுக்கு திருடன் தானே வேணும்? ஆமா. கமான் ஃபாலோ மீ. எங்களையா ஏமாத்திட்டு ஓட பாக்குற? இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டேன் சார். ரொம்ப நன்றி சார். எங்களால கண்டுபிடிக்க முடியாத திருடனை நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு அபூர்வமான மோப்ப சக்தி இருக்கு சார். சார் கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வர்றீங்க? நான் எங்கேயோ பாத்துருக்கனே. நன்றி கெட்ட நாயே, இந்த அளவுக்கு உலக பிரசித்தி பெற்றதுக்கு காரணம் யார்? நானே தான். உன் உடம்புல நாய் ரத்தத்தை செலுத்தின டாக்டர். ஐயா கால உருது மரியாதை குடுக்குது, அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. உங்கல்ல நாவளவா? ஏண்டா என்னது மரியாதை தெரியுது? அவன் சோறு கேட்டா சட்டியில வைக்கிறான், ரொட்டி துட்ட தூக்கி போடுறான், பேர் சொல்லாம சுண்டி கூப்பிடுறாங்க. நீ தானே நாய் ரசத்தை ஏத்துனவ, உன்னை கடிக்காம விட மாட்டேன். 48 ஊசி போடு. மறுபடி பொழப்புக்கு என்ன பண்றது? இருக்கவே இருக்காரு அசோக் ஐயா. வெல்கம். உங்க வைஃப் பேர் வித்யாவா? எஸ். யாரு எஸ்? என்ன அப்படி பாக்குற? எனக்கு வைக்கவா இருக்கு. போய் ஜீப்ல இருக்கிற பெட்டி எடுத்துட்டு வா. சரி, நான் ரொம்ப நேரம் கழிச்சு எடுத்துட்டு வரேன். நீங்க உள்ள போங்க. உலகத்துல என்ன மாதிரி ஒரு அழகான வாழ்வினை பார்க்க கூடாது, உடனே பிராக்கெட் போட்டுருவாளுங்க. இதான் டிராயிங் ரூம். உங்க வைஃப்? வாங்க. இதான் டைனிங் ஹால். உங்க வைஃப்? வாங்க. இதான் பெட்ரூம். உங்க வைஃப்? அது கண்ணாடி கிளாஸ். ஆமா, கண்ணாடி கிளாஸ்ல. இங்கே பாத்ரூம் இருக்கு, குளிச்சுட்டு வாங்க. ரைட்? என்னாச்சு? சுட்டாதீங்க, நான் கொண்டே இருப்பேன்.
வாடா வெளியே. எஸ்கூஸ் மீ, கொஞ்சம் வெளியே இருக்க, ட்ராயர் போட்டு வரேன். சீ. இந்த பூல முதல்லயே வீட்டை விட்டு துரத்துனேன், எப்படியோ திரும்ப வந்து ஒட்டிக்கிட்டான். இவனை எஸ்கூஸ் மீ, பாத்ரூம் கம்மி. அம்மா ஐயோ, என்னங்க இது? அத ஒண்ணு இல்ல, நானும் வித்யாவும் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது 2-3 பொறிக்கு பசங்க அவளை கெடுக்க ட்ரை பண்ணாங்க. என்னால தாங்கிக்க முடியல, அடிச்சு நிமித்திட்டேன். ஒரு திருட்டு ராஸ்கல் பின்னால இருந்து அடிச்சிட்டான். பின்னால இங்க. நல்ல வேலை மாப்ள, இந்நேரம் நீங்க மட்டும் இல்லைன்னா வித்யாவோட கதி என்ன ஆயிருக்கும்? இதுக்குதாம்மா வீட்டுல ஒரு ஆம்பளை வேணுங்கிறது. நீங்க வாங்க. இன்னைக்கு தான் என்ன ஆம்பளைன்னு நீ ஒத்துக்கிட்ட. வாங்க உட்காருங்க. பரவாயில்ல. நீங்க இன்னும் என் வைஃப பாக்கல? அது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன கசமசா. அம்மா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. கொண்டேப்பா. ஐயா மீல்ஸ் ரெடி. சாப்பிட்டதுக்கு அப்புறம் டெங்கடக்க போய் சீக்கிரம் எடுத்து வை. எடுத்து வச்சிருவோம். நீங்க வாங்க. படுத்துக்குங்க. லாக் கொஞ்சம் சரியில்லை, அட்ஜஸ்ட் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. குட் நைட். குட் மார்னிங். குட் மார்னிங். இடம் மாதிரி படுத்ததுனால தூங்குறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சோ? பேங்க் ஆஃப் சித்தாரா மேனேஜர் கிட்ட போன்ல பேசினேன். அவர் அஷ்டமி நவமி கழிச்சு உங்களை ஜாயின் பண்ணி சொன்னார். ஹாஸ்டல் பக்கத்துலயே ஒண்ணு இருக்கு, அதான் கொஞ்சம் டீசெண்டா இருக்கும். விசாரிச்சுட்டு வரேன். கொஞ்சம் இருங்க. என்னது? 500 ரூபாய். தெரியுது, எதுக்கு? ஹாஸ்டலுக்கு அட்வான்ஸ். பரவாயில்ல, என்கிட்ட பணம் இருக்கு. இல்ல, என்கிட்ட பணம் இருக்கு. ஓகே. தேக்கு மரத்தில் ஆக்கி வைத்த தேகம் இதுதானா? செந்நிறம் பசும் பொன்னிறம் மன்மதன் வம்சமோ? தேக்கு மரத்தில் ஆக்கி வைத்த தேகம் இது. ஓ ஓ ஒழுகுதே, வீணாக்கப்படாது. எங்க ஒழுகுச்சு? சுமிதா, என்ன இங்க வா. இந்த எண்ணெய் கொஞ்சம் தை. இது ஒண்ணுதான் உனக்கு குறைச்சல. ஏன் பேச மாட்டேன்? போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டிக்கிட்ட. ஐயா ஜாமீன் எடுத்தாரு, ஐயா வீட்டுல சேர்த்தாரு. ஐயா பொல்லாத கலெக்டர் வேலையை வாங்கி கொடுத்தீங்க, கூட் கலர் வேலை தானே வாங்கி கொடுத்தா? செய்யும் தொழிலே தெய்வம்மா. வந்து தேயி. இந்தா தேய். அப்படி போகாதியா, எனக்கு வெக்கமா இருக்குதா. என்ன அசிங்கம்? எதுமா அசிங்க? இத பார்த்து அசிங்கம்னு சொல்றீங்களே, ஐயா பண்ணதெல்லாம் கேட்டா இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டீங்க. என்ன, ஹாஸ்டல் போக ரெடி ஆயிட்டீங்களா? ஐ எம் வெரி சாரி.
அங்க வார்டன் ஊர்ல இல்லையா, அவர் வந்து உங்களை பார்த்து ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹாஸ்டல்ல சேர்த்துக்க முடியும்னு அசிஸ்டன்ட் வார்டன் சொன்னார். வேற ஏதாவது ஹாஸ்டல்? இந்த ஹாஸ்டல் மாதிரி வேற எந்த ஹாஸ்டலும் பாதுகாப்பா இருக்காது. அதனால தான் அங்கேயே அட்வான்ஸ் 500 ரூபாய் கொடுத்துட்டேன். இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன் அசோக். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. ஏன்? என்ன ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. அப்படி செய்யணும்னு நினைச்சிருந்தா நான் எப்பவோ செஞ்சிருப்பேன். பட் ஒரு விபச்சாரி கூட அவ விருப்பம் இல்லாம நான் தொட்டதில்லை, தொடவும் மாட்டேன். அப்படி ஒரு சந்தோஷம் இந்த அசோக்குக்கு தேவையில்லை. எனக்கு சொல்ல தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா புறப்படுங்க. வீட்டுக்குள்ள ஏண்டி உன் மரமண்டையில ஏறலையா? அவன் எவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கா, மரமாட்ட நின்னுட்டு இருக்கிய, போடி உள்ள. அசோக், நான் கொடுத்த 500 ரூபாய் அதை நேத்து ஹாஸ்டல்ல கட்டிட்டேன். அதை திருப்பி வாங்கிடுங்க. ஏன்? ஹாஸ்டல்ல தங்கறதை விட இங்க தங்கறது தான் எனக்கு பாதுகாப்பா படுது. அன்னைக்கு நான் கொடுத்த பேப்பர்ஸ் எல்லாம் கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். வெரி குட். அப்புறம் நான் வித்யா, இவர் யாருன்னு தெரியுதா? அன்னைக்கு ஸ்டேஷன்ல. என்ன மேடம் இன்னும் அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க? ஐ எம் வெரி சாரி. கொஞ்சம் இருங்க, காபி கொண்டு. ஐயோ வேணாம், இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். சார் இவங்க இவங்க அன்னைக்கு ஸ்டேஷன்ல. அது இல்ல சார், இங்க. ஆமா இங்க. இன்னும் வைஃப் ஆகல, கூடிய சீக்கிரம். கங்க்ராச்சுலேஷன் சார். விஷ் ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க் யூ. கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துடணும். ஓகே டெஃபினட்டா சார். எது எப்படியோ சம்சாரம் ஆகாத சம்சாரம் சாரோட சம்பந்தப்பட்டு இருக்கும் போது சம்பந்தமே இல்லாத இந்த சகாதேவன் இந்த சமாச்சாரத்துல சம்பந்தப்பட்டு சாரோட சந்தோஷத்தை சம்பந்தம் இல்லாம கெடுக்கிறது இந்த சகாதேவனுக்கு சரியான சம்பந்தப்படுத்தி பார்த்தா சரியில்லை சார். சகாதேவன் புரியல? சமாச்சாரம் என்னன்னா சுருக்கமா சொன்னா எதையுமே புரிஞ்சுக்க மாட்டாங்களே. இந்த சகாதேவனை புரிஞ்சுக்காள் இல்ல. என்னது இது? பணம். தெரியுது. எதுக்கு? நான் இன்னைக்கு சம்பளம் வாங்கினேன். வெரி குட், வாங்குங்க, நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு எதுக்கு? நான் இங்க 1 மாசமா இருக்கேன்ல. ஓஹோ, வாடகையா? அதுக்கு நான் இங்க ஒண்ணும் ஹாஸ்டலோ லாட்ஜ் நடத்தலையே. அதுக்கு இல்ல, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? முதல்ல சம்பளம் வாங்கிருக்கீங்க, உங்க அம்மாவுக்கு அனுப்புங்க. பை பை. நம்ம 2 பேரும் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போறோம். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அசோக், நானும் கொஞ்ச நாளாவே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். நானா உன்கிட்ட சொல்லிடலாம்னு நினைச்சேன். ஆனா நீ தப்பா நினைச்சிருயோன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. இப்போ நீயே சொல்ல வரல. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கும் சுந்தரக்கும் உள்ள காதல் இவருக்கு எப்படி தெரிஞ்சது? எப்படியோ தெரிஞ்சு வச்சுட்டு பேசுறாரு. அசோக், யூ ஆர் ரியலி கிரேட். வித்யா, ஊர்ல இருந்து அப்பாவும் அம்மாவும் லெட்டர் போட்டிருக்காங்க என் கல்யாண விஷயமா. பின்னையே லேட் பண்றீங்க? உடனே படிக்க வேண்டியதானே? அப்போ வீட்டுக்கு எழுதிட்டுமா? ஓ, எழுதுங்க. ஆமா வித்யா, இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு.
நான் இந்த விஷயத்தை உன்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தேன், நீ கேட்கல. இப்போ உன்கிட்ட நான் எப்படி சொல்றதுன்னு தவிச்சிட்டு இருந்தப்ப இப்படி நீயே ஒத்துக்குவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த விஷயத்துல என்னை விட எங்க அப்பா அம்மா தான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கு இன்னைக்கே ஒரு லைட்னிங் கால் புக் பண்ணிட்டா? அப்புறம் சின்னையா, சின்னையா இதுக்கு ஏன் வருத்தப்படுறீங்க? அப்பா அம்மா இந்த ரூம்ல தாட்டு புட்டு கத்தத்தான் செய்வாங்க. அடுத்த ரூம்ல அப்பா குமுறி குமுறி அழுவாரு, அம்மா அழாதீங்க அழாதீங்கன்னு தொடச்சி விடுவாங்க. சென்டிமெண்டலி டச்சிங். இப்ப என்னுடைய வாழ்க்கை எடுத்துக்கங்க. தலைவலியா உங்களுக்காகவே கட்டில்ல அம்முக்குட்டின்னு 16 வயசுல ஒரு குட்டி, டீப்பாவுல மெக்டோல்னு ஒரு புட்டி. அப்ப ஹோட்டல் ஜிஜிபில ரூம் போட்டுருவோமா? வேண்டாம். உடம்புக்கு நல்லது சின்னையா, வேண்டாம். நெஞ்சுக்கு நல்லது சின்னையா, வேண்டாம். சரி அப்ப உங்க சார்பா இந்த கொண்டையப்ப போயிட்டு வந்துட்டுமா? ஐயா ஐயா எனக்கு வேணும். உங்கள்ட்ட போய் சொல்றேன் பாரு. இது வேணா. வாங்க வாங்க, என்ன வேணும்? உப்பு புளி மிளகா சீரகம் இருக்கா? என்னங்க கிண்டல் பண்றீங்களா? இது செருப்பு கடைங்க, மளிகை கடை இல்ல. செருப்பு கடையில செருப்பு வாங்காம வேற எதுக்கு வருவாங்க? அப்படியா? டேய் சார். செருப்பு எடுத்துக்காமே என்னது? போட்டு பாக்குங்க. அதான் நான் பார்த்தேன். சீக்கிரம் கொடுப்பா. ஐ நல்லா இருக்கே, போட்டு பார்க்கலாமா? போட்டு பாருங்க. ஐ நல்லா இருக்கே, நடந்து பார்க்கலாமா? நடந்து பாருங்க. ஐ நல்லா இருக்கே, ஓடி பார்க்கலாமா? ஓடி பாருங்க. எங்கயா வந்து சோத்த கட்டிட்டு இருக்கிறேன்? ஓடுறாரு சொல்றேன். இல்லையா, போலீஸுக்கு போன் பண்ணுயா? போலீஸா? போன் பண்ணாதீங்க. என்ன திருட்டு பயல? அவசரப்படாதீங்க. இந்தாங்க செருப்பு, உங்க பணம். நீ 50 ரூபா தானே திருடிட்டு போன, 100 ரூபா இருக்க. விவரமா சொல்றேன். நான் ஆஸ்பத்திரியில தொட்டில இருந்தப்போ டாக்டருடைய மோதிரத்தை திருடுனேன். தொட்டில் பழக்கம் இப்ப செருப்பு கடை வரைக்கும் வந்துருச்சு. நான் எதை திருடினாலும் என் மனசு குடுத்துருன்னு உறுத்திக்கிட்டு இருக்கும். அதுதான் ஒட்டிக்கிறட்டி. அது சரிங்கோயா, கூட 50 ரூபா கொடுத்தியே, அது எதுக்கும்? அந்த செருப்பு கடைக்காரர் நினைச்சாருன்னா என்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம், தண்டனை வாங்கி கொடுக்கலாம். அதுதான் சேர்த்து மேல 50 ரூபாய் போட்டு கொடுத்தேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாப்பா, நீதான் எடுத்துக்கிட்டு போன பணத்தை திருப்பி கொடுத்துட்டிய. இந்த 50 ரூபா வேண்டாங்க. உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அடையணும். क्या बोलता? அதாவது சேர்த்து சால்ட் ஆத்தாக பாணி ஆத்தாக, ஃபால்ட் ஆத்தாக தண்டனை ஆத்தாக. என்ன துத்துவோம்? ஐயோ, தொத்துவம் இல்லையா, தத்துவம். நான் வர்றேன் சேர்த்து. தம்பி, அரே பையா, தம்பி, அரே பையா, என்னையா இது இந்த காலத்துல இப்படி ஒருத்தனா? எப்படியோ உனக்கு 50 ரூபாய் லாபம். அட போயா. அரே ராம், ஒரு நாளைக்கு நம்ம கடை மேலே ஆத்தாவை. என்ன சைடு வேணா? அரே முட்டை பூச்சி மருந்து கொடுப்பா, சாப்பிடவா படத்துல. क्या बोलता? தப்பா நினைக்காதீங்க சேட்டு, இதுக்கு முன்னாடி ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏய் சத்தம் எடுத்து கொடுறா, வியாபாரத்தை கெடுத்துறாம. வாங்கம்மா, உங்களுக்கு என்ன வேணும்? ஹார்லிக்ஸ் வேணும். என்ன பாட்டி? ஹார்லிக்ஸ் நீ கூட சாப்பிடுறியா? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் ஹார்லிக்ஸ் தான் சாப்பிடுறேன். வாங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஹார்லிக்ஸ் தான். ஏன் சார் பேப்பர்ல கட்டி கொடுத்தவா? வேண்டாம் வேண்டாம், நான் அப்படியே தூக்கிட்டு ஓடிடுவேன். அண்ணே 100க்கு போன் பண்ணட்டுமா? மீதி 400 உங்க அப்பா நான் போன் பண்ணுவான், 500க்கு சேர்த்து பண்றா. அரே ரே படட்டும் ஆத்தானே. கூல் கூல். சார் இந்தாங்க உங்க ஹார்லிக்ஸ் 500 ரூபாய் பணம், மேற்கொண்டு 500 ரூபாய். மேற்கொண்டு 500 எதுக்கு? என்ன பத்தி சேட்டுக்கு தெரியும். உப்பு தின்னவன் பானியா ஆத்தா, தப்பு செஞ்சவன் தண்டனையா ஆத்தா. மீதி எல்லாம் சேர்த்து சொல்லுவாரு. நான் வரட்டுங்களா? ஹரே ராம், 500க்கு 1000. ஒரு நாள் அவனை நம்ம கடை மேலே ஆத்தாவை. என்ன மீனாட்சி, இன்னைக்கு அரைக்குறையா அடிச்சு தள்ளுற? ஒண்ணு இல்லம்மா,
எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல அலமேலம்மா இல்ல, அவங்க மகளுக்கு கல்யாணம். அலமேலமா? அதாம்மா, நம்ம தம்பி கூட வக்கீலுக்கு படிக்கல வித்யான்னு ஒரு பொண்ணு, அவங்க வீட்டுலதான். இந்த செயின் உங்க பொண்ணுக்கு நல்லா இருக்கும் பாருங்க. நல்லாவே இருக்கு அப்பா. பையா ஹரிராம், இன்னைக்கு நமக்கு நல்ல நேரம் வந்திருக்கும். பையா, நம்ம கடை மேல புது புது நகையெல்லாம் வந்திருக்கும். செயினே பாருங்கோ, நெக்லஸே பாருங்கோ. வேண்டாங்கப்பா. அப்படி சொல்லக்கூடாது. பக்கத்து கடைக்கெல்லாம் போறீங்கோ, நம்ம கடைக்கு வந்திருக்கீங்கோ. உப்பு தின்னுங்கோ, தண்ணி குடிங்கோ. ஓகே. ஐ செயின் நல்லா இருக்க. செயின் வேணுமா? எடுத்துக்கோங்க. நீங்க செயினே பாருங்கோ, நான் பணத்தை என்றேன். 5000 5000 5000. ஏன் சார் இந்த செயின் எனக்கு நல்லா இருக்கா? 5000 5000 5000 5000 5000 5000. ஏய் ஓடாத. சார் பிடிங்க, பிடிங்க. ஓடிடு வாங்க, பிடிக்கணும் விடு. கொஞ்சம் சும்மா இருங்கோ, அவசரப்பட்டு பிடிக்காதீங்கோ. பிடிக்காதீங்கோவா? ஏன்? வந்துருவான். வந்துருவானா? எப்படியா? சொல்றேன். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாலே பக்கத்து செருப்பு கடையில 50 ரூபாய்க்கு 100 ரூபாயும், இப்போ இங்க 5000க்கு 10,000 வருது. ஐயோ, பணம் எல்லாம் போச்சே, ஆளை காணுமே, நான் என்ன பண்ணுவேன்? கதி கலங்கின. ஐயோ, ஆளை காணுமே அம்மா. ஐயோ, அரே அரே ராம், 6 மணி நேரம் ஆகி போச்சு, ஆளே காணுமே. அரே ராம், ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அரே 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 சார் 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 வந்துட்டானா? வரலீங்கோ சார். சார் எங்க போனான்னு தெரியல. சோர் சோர், புடிங்கோ புடிங்கோ. புடிங்கவா? கையோட பிடிச்சவன கூட சொன்னேன். இப்ப அவனை நான் எங்கயா போய் பிடிக்கிறேன்? உன்னதான் பிடிக்கணும். செயினை பிடி, நட ஸ்டேஷனுக்கு. பேராசை தானே, உன்னை உள்ள தள்ளி போடுறேன். என்ன உள்ள தள்ளிடாதீங்கோ. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். ஐயா கைதா, என்னது ஒழுங்கா நந்தின்னு வர? நோண்டி நடக்க மாட்டேன். நான் நந்து காட்டுறேன் பாரு. இப்படி நடக்கும் நீனா? ஐயா ஐயா, மூஞ்சி பாரு. வா மச்சான் வா. வண்ணாரப்பேட்டை, வண்ணாரப்பட்ட பக்கத்தில ஜோளாருப்பேட்டை, சிலுக்கோட கையால. வர வர நாடு ரொம்ப கெட்டு போச்சு. பள்ளிக்கூடங்கள்லாம் இடிச்சிட்டு வெறும் சாராய கடையா ஆக்கி விட்டாங்க. இந்த நாத்தத்தை தாங்கிட்டு எப்படித்தான் குடிக்கிறாங்களோ குடியார பயிலுங்க. அடப்பு. நாட்டை பத்தி நீ பேசின்னு போறியா? யோ, இப்ப நீ மில்லி தானே அடிச்சுன்னு வந்த. எவன் சொன்னது? நான் சாராயம் தான் அடிச்சேன். யோ, உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்குதாயா? காலையில எந்திரிச்சமா, குளிச்சமா, சாமியை கும்பிட்டமா, அப்படியே வெளியில போய் 4 பேர்கிட்ட பிக் பாக்கெட் அடிச்சமா, எவகலத்திலயாவது இருக்கிற சங்கிலி அத்துக்கிற வந்தமான்னு இல்லாம இப்படி குச்சிக்கினே வந்தீங்கன்னா குடும்பம் எப்படியா உருப்படும்? ஏக்கந்த காய், நான் என்ன சம்பாதிக்காம இருக்கேன்? உன் கழுத்துல தொங்குதே சங்கிலி, அது கூட ஒரு சேட்டு கடையில் அடிச்சதா? அது மட்டும் உங்க கண்ணுக்கு தெரியாத? ஐயா பேசாத. இப்ப நீ இன்னத்துக்கு குச்சின்னு வந்தானே என் கையில சொல்லிட்டு போ. நான் கையில எல்லாம் சொல்ல மாட்டேன், வாயில தான் சொல்லுவேன். உள்ள வச்சிருக்கே போனோம், அது பக்கத்துல படுக்க வேணாம். ஒரே கப்பு நாத்தம், அதுக்கு தான் 2 பக்கு போட்டேன். அந்த வவுத்தரிச்சல ஏன் கேக்குற? ஒத்த அனாத போன வேணும்னு ஆர்டர் குத்தின்னு போனா, இன்னும் காணோம். நான் இன்னும் ஏன் செய்யறது? இந்தாம உங்ககிட்ட பேசிக்கிட்டு தான் எனக்கு போதையெல்லாம் இறங்கிட்டு போகுது. நான் உள்ள போய் தூங்க போறேன். தல்லையா? ஐயா, வாயில்லாத ஊமையா, காசு இருந்தா போடுங்க. வாயில்லாத ஊமையா? எவன்டா உனக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங். இவ வாத்தியாரு. சின்ன பையல வச்சு பிச்சை எடுக்கிற, ஒரு நாளைக்கு போலீஸ் புடிச்சிட்டு போக போகுது. உலகே மாயம். செத்ததுக்கு அப்புறம் உனக்கு சுகம் கேட்க, இதுல உனக்கு பேனும் வேற. எந்திரியா எந்திரியா? ஓ, நீ போனோம்ல, இரு நானே தூக்கி போடுறேன். பணத்துக்கு ஆர்டர் கொடுத்தாங்களே, வேற யாரும் இல்ல, எல்லாம் நம்ம பசங்க தான். ஏயா பேமானே, உனக்கு அறிவு இருக்குதா? ஆர்டர் குத்துக்கிட்டு போய் 2 நாள் ஆகுது, நாரி போய் கிடக்குது. பணத்தை குத்துக்கினே பணத்தை ஏத்தின்னு போ. இந்தாமா பணம். குடிய போனாங்க. உள்ள பேனு கிட்ட கட்டில போட்டு வச்சுன்னு இருக்கிறேன், பாத்து எடுத்துன்னு போங்கப்பா. தா போகும்போது கலவு நல்லா தாப்பா போட்டுன்னு போ. பேனே, மீன் மார்க்கெட்டுக்கா போறேன்? நானும் வரேன்.
கணேசா, எப்படி கட்டுமஸ்தான உடம்பு தெரியுமா? ஆமா, அடிச்சு கொண்டா கூட 6 மாசம் ஆகுமே, எப்படி செத்தான்? உயிர் போய் தான் செத்துருப்பான். அட தூக்கியா, வசூலுக்கு நேரமாச்சியா? படிக்காம போயிட்டானே. நீ ஏமா அழுகாம நிக்கிற? போன பொண்ணுக்கே 10 ரூபாய் பாக்கி. சேர்த்து தரேன், சேர்ந்து அழுமா. எப்ப ஒரு கொலுசு பட்டு என்ன விலை? நீங்களே உடைச்சிட்டா 2 ரூபாய், நான் உடைச்சு கொடுத்தா 2.5 ரூபாய். வேணா வேணா, நானே உடைச்சுக்கிறேன். ஏன் இங்க அலறாங்க? யாரோ செத்துட்டாங்க போல இருக்கு. ஐயோ பாவம், நாமளும் போய் விசாரிப்போம். யோ, நிறுத்துங்கய்யா. இங்க பணமே இல்ல, எதை வச்சு ஆளுகிறீங்க? நீதானே பணம். யாரே சொன்னது? குடிசையில பணம் இருக்கு, தூக்கிட்டு போங்கன்னு சுமிதா தானே சொல்லிச்சு. அதுக்காக தூக்கிட்டு தூக்கிட்டு வந்துடுறதா? அப்ப நீ பணம் இல்லையா? நீ செத்து போகலையா? கொஞ்சம் விட்டா பவச்சிருக்கல. தள்ளுங்கயா, நான் போகணும். வேணாயா, இதோ பாரு, நடந்தது நடந்து போச்சு. உனக்கு கொஞ்சம் பங்கு தர்றேன், நீ கொஞ்சம் படியா, உன்னை வச்சு கலெக்ஷன் பண்ணிக்கிறேன். எவ்வளவு தருவ? 50-50. கையடியா, பெரிய ஃபாரின் கோலாபரேஷன்ல கம்பெனி நடத்துறான். 50-50 கரெக்டா கொடுத்துருவீங்கல்ல? நான் எத்தனையோ பணத்தை வச்சு கலெக்ஷன் பண்ணுவேன். நீ படு, இப்ப பாரு கலெக்ஷன். ரெடி ஸ்டார்ட். நீ போனையா? அழுக கூடாது. ஆமா, நான் போனோம். பெத்த மகனே போயிட்டியா? நிறுத்துக்கடா, செருப்பால அடிப்பேன். ஆளாளுக்கு மகன் எங்க அம்மா தப்பா நினைக்க மாட்டாங்க. எவனாவது ஒரு சொல்லுங்கடா. மகனே போயிட்டியா? நிறுத்துறா, நான் தான் அழுகணும். ஐயோ ஐயோ ஐயோ. பேப்பர் ப்ளீஸ். கபில் தேவ் செஞ்சரி. வாட் இஸ் திஸ் ஃபேண்டாஸ்டிக்? தேங்க் யூ. பாத்தியாப்பா, இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுறான், படிக்கிறான். ஆனா ஆண்டவன் அற்ப ஆயுசுல இவங்க உயிரை பறிச்சுட்டான். எல்லாம் விதிங்க. ஐயோ போலீஸ். ஏய், என்னப்பா கூட்டமா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? செத்துட்டானா? அனாத போனங்க, வசூல் பண்ணி அடக்கம் பண்ணலாம்னு இருக்கும். ஓஹோ, ஆமா, ஏன் பணம் குப்புறப்படுத்திருக்கு? அதை ஏன் சார் கேக்குறீங்க? கேட்க வேணாங்கறியா? நல்லா கேளுங்க. தன்னை புதைக்க ஆள் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு இந்த உலகத்தை பார்க்க விருப்பம் இல்லாம அது குப்புறப்படுத்திருக்கு சார். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. என் சொந்த செலவுலேயே நான் எரிச்சேன். மிஸ்டர் கம்பவுண்டர், மனிதனுடைய இதயத்தை மாத்தி வைக்கலாம்னு முதல்ல கண்டுபிடிச்சதே நான் தான்ப்பா. அதுக்குள்ள எவனோ கண்டுபிடிச்சிட்டான். டெஸ்ட் டியூப்ல குழந்தைய பெருக்க வைக்கலாம்னு நான் தான் முதல்ல நினைச்சேன். அதுக்குள்ள எவனோ கண்டுபிடிச்சிட்டான். ஆமா, என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற? இந்த உலகத்திலே தலை சேர்ந்த முட்டாள் யாரா இருக்கும் நினைச்சேன். அது நீங்க தான் கண்டுபிடிச்சிட்டேன். பாய மூடு. என்ன பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். போக போகத்தான் நீ புரிஞ்சுக்கிறேன். இது என்னன்னு தெரியாது. நாய் இருக்குது, அதனுடைய பிளட். பிளட்னா ரத்தம். இத மனுஷன் உடம்புல செலுத்தலாம்னு நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். எந்த இழிச்ச வாயும் கிடைக்க மாட்டேங்கிறானே. டாக்டர், இவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஏகப்பட்ட ரத்தம் வெளியே போயிடுச்சு. இவரை நீங்க தான் எப்படியாவது. ஐயோ சார், இவன் என்ன ஒரு ரத்தமோ தெரியல. 200 மில்லி இருக்கு, அது பத்தாதா? ஏன் நீங்க இங்க படுக்க வச்சில நான் ஏற்றிடுறேன். போய் வெளியே போய் இல்லைங்க. போயா போங்க, போய் ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணு. ஆபரேஷனா? போயா
ஒரு இழிச்சாயம் மாடினா ஏத்தில்லாமே இந்த நேரத்துல எல்லாரும் கேக்குறத நானும் கேக்குறேன். நான் யாரு, இப்ப எங்க இருக்கேன்? டோன்ட் வரி தம்பி, உனக்கு ஆக்சிடென்ட்ல ரத்தமெல்லாம் சிந்தி போச்சு. நான் ஏத்திங்க இருக்கிறேன். ஆமா, உனக்கு இப்ப எப்படி இருக்குது? தெருவுல ஓடணும் போல இருக்கு. அப்புறம் சத்தம் போட்டு குலைக்கணும் போல இருக்கு. அப்புறம் வாழை ஆட்டணும் போல இருக்கு. அப்புறம் யாரையாவது விழுந்து கடிக்கல. பயமுடி. இனிமே அவன் உடம்புல ஓடுறது அவனோட தாயோட ரத்தம் இல்ல, என் நாயோட ரத்தம். இனிமே அவன் நாய் மனுஷன். நாய்மேன்.